இப்படி தான் ஜோரா வந்து ஸ்ராகர்ஸ் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்தானா. லைக் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பில் பே பண்ணணும். அந்த பில்லை பே பண்ணுறதுக்கு உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஜோரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறான்னா அவன் எப்படி பில்லை பே பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் ஸ்ராகர்ஸ் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜோரோ ஒரு பைரட் ஹண்டராக இருந்திருக்கான்ட்டு. அதுபடி அவனுக்கு பசிச்சுனா என்ன பண்ணுவானா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போவான். அங்கே போய் சாப்பாடு கேட்பான். பட் அவங்க வந்து பணம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவானா இப்போதைக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை, பட் பக்கத்தில் ஒரு பைரட் இருக்காம்ல அவனோட பவுண்டியை நான் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உனக்கு பே பண்ணிடுவேன்ட்டு அந்த பைரட் கிட்ட இருக்க புஷ்லயே பேட் ஆசா எக்ஸ்பிளைன் பண்ணுவான், பேட் ஆசா சொல்லுவான். அது வந்து செமையாவே இருக்கும். இதை வந்து அனிமலே காமிச்சிருப்பாங்க. நம்ம ஜோரா வந்து ரொம்ப நாளுக்கு சாப்பிடாம இருந்திருப்பான். அந்த டைம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிருப்பான். அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பைரட்டும் இருந்திருப்பான். ஸோ அவங்க பணம் கேட்க புஷ்ல நான் வந்து இவனோட பவுண்டியை கலெக்ட் பண்ணி உனக்கு கொடுத்துருவேன்ட்டு சொல்லுவான். அண்ட் அந்த பைரட் வந்து ஜோராவை அட்டாக் பண்ண வர புஷ்ல ஒரே அட்டாக்ல டிஃபீட் பண்ணியிருப்பான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஸோ நீ தான் வந்து ஜோராவா அந்த பைரட் ஹண்டரான்ட்டு. அண்ட் அந்த பைரட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமான பவுண்டி இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவான். இப்படி தான் நம்ம ஜோரோ எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதனால தான் அவனுக்கு பைரட் ஹண்டர் நேமுமே வந்திருக்கும். லைக் சாப்பிட்றதுக்காண்டி தான் பைரட்ஸோட பவுண்டி கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான்.